உலகம் முழுவதும் கடும் வெப்பமான வானிலை தகிக்கும் உலகின் பல்வேறு நாடுகள் 1000ஐ கடந்த இறப்பு எண்ணிக்கை. விஷ சாராயம் குடித்து பலியானோர் எண்ணிக்கை 49ஆக உயர்வு. ரஷ்யா மென்பொருள் நிறுவனத்திற்கு அமெரிக்கா அதிரடி தடை. 6300 பேரை நாடு கடத்திய ஜெர்மனி அச்சத்தில் வேறொரு நாட்டிற்குள் நுழையும் புலம்பெயர்ந்தோர். தற்போது உலகின் பல நாடுகளில் இயல்பை விட அதிக வெப்பம் நிலவி வருவதாக வானிலை ஆய்வாளர்கள் தெரிவித்துள்ளனர். இது புவி வெப்பமடைதலின் விளைவாக இருக்கலாம் என்று அவர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். வட அமெரிக்கா, தெற்கு மற்றும் கிழக்கு ஆசியா மற்றும் தென்கிழக்கு ஐரோப்பிய நாடுகளிலும் அதிக வெப்பநிலை பதிவாகியுள்ளது. சில வாரங்களாக வட இந்தியாவில் வெப்பநிலை 45 டிகிரி செல்சியஸ் வரை உயர்ந்து வருவதாக கூறப்படுகிறது. இதனால் மக்கள் மின்விசிறிகள் மற்றும் குளிரூட்டிகளை பயன்படுத்தி அதிக மின்சாரத்தை பயன்படுத்தியதாகவும் தேவை அதிகரிப்பு காரணமாக மின்சாரத்தை துண்டிக்கவும் அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்துள்ளனர். சவுதி அரேபியாவில் வெப்பநிலை 52 டிகிரியை நெருங்குவதாக தகவல் வெளியாகியுள்ளது. மேலும் வெப்ப அலை காரணமாக புனித தலமான மக்காவில் சுருண்டு விழுந்து இறந்தவர்களது எண்ணிக்கை தற்போது 1000ஐ கடந்துள்ளது. 1200க்கும் அதிகமானோர் சவுதி அரேபியாவில் வெப்பம் தொடர்பான பாதிப்புகளால் சிகிச்சையில் உள்ளனர். 2003இல் ஐரோப்பா முழுவதும் வாட்டி எடுத்த வெப்ப அலையில் சிக்கி 30,000 மக்கள் மரணமடைந்துள்ளனர். நீண்ட காலத்திற்கு அதிக வெப்பநிலை என்பது காட்டுத்தீ அபாயத்தை அதிகரிக்கலாம் என்றே கூறுகின்றனர். இது மட்டுமின்றி அமெரிக்காவில் கலிபோர்னியாவின் சில பகுதிகளில் ஏற்கனவே காட்டுத்தீ வியாபித்து வருகிறது. வட அமெரிக்காவில் வெப்ப அலை காரணமாக சுமார் 70 மில்லியன் மக்கள் பாதிக்கப்படும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். வாரத்தின் 2வது பாதிப்பில் வெப்பநிலை 38 டிகிரியை தாண்டும் என்றே அமெரிக்க வானிலை அதிகாரிகள் கூறுகின்றனர். இந்தியாவின் வட மாகாணங்கள் தற்போது கடுமையான வெப்ப அலைக்கு இலக்காகி வருகின்றன. நீடித்த வெப்பம் காரணமாக மின் நுகர்வு பல மடங்கு அதிகரித்துள்ளது. இதனால் நாட்டில் தலைநகரமான டெல்லியில் மின்வெட்டுக்கு வழிவகுத்துள்ளது. இது மட்டுமின்றி உத்தரப்பிரதேசம் மற்றும் ஒடிசா மாநிலங்களில் இந்த மாத தொடக்கத்தில் 3 நாட்களில் மட்டும் வெப்ப அலை காரணமாக 50 பேர் மரணமடைந்துள்ளனர். கிரீஸ் நாட்டில் பதிவான முதல் வெப்ப அலையின் போது பல இறப்புகள் பதிவாகியுள்ளன. கடுமையான வெப்பம் தொடங்கியதில் இருந்து பிரித்தானிய ஊடக பிரபலம் உட்பட பல எண்ணிக்கையிலான சுற்றுலா பயணிகள் இறந்துள்ளனர். மேலும் கிரேக்க அதிகாரிகள் சமீபத்திய நாட்களில் ஏதென்ஸில் உள்ள அக்ரோபோலிஸை மூடுவதற்கு நடவடிக்கை எடுத்துள்ளனர். அத்துடன் பாடசாலைகளும் மூடப்படும் நிலை ஏற்பட்டுள்ளது. இதேவேளை கனடாவில் உச்சம் தொட்டுள்ள வெப்பம் காரணமாக உயிரிழப்போரின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாக கனேடிய புள்ளி விபரவியல் திணைக்களம் தகவல் வெளியிட்டுள்ளது. இதன் காரணமாக 65 வயதுக்கு மேற்பட்ட முதியவர்களே அதிகளவில் பாதிக்கப்படுவதாகவும் மரணிப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இந்நிலையில் கனடாவில் அதிக மக்கள் தொகையை கொண்ட 12 நகரங்களில் வெப்பம் அதிகமாக நிலவி வருவதால் மரணங்கள் பதிவாவதாக கூறப்படுகிறது. மேலும் வீடுகள் அதிகளவில் வாடகைக்கு விடப்படும் நகரங்களில் வெப்பம் காரணமாக மரணங்கள் கூடுதலாக பதிவாகிறது என சுட்டிக்காட்டப்படுகிறது. வெப்பநிலை கூடுதலான நாட்களில் டொரண்டோ மற்றும் மொன்றியலில் சுவாச உபாதைகளினால் முதியவர்கள் அதிகளவில் உயிரிழப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. வான்கூவர், பிரிட்டிஷ் கொலம்பியா, சர்ரே போன்ற இடங்களில் அதிக வெப்பநிலைக்கு பழக்கப்படாதவர்கள் வெப்பநிலை அதிகரிப்பினால் பாதிக்கப்படுவதாக குறிப்பிடப்படுகின்றது. ரஷ்யா சைபர் செக்யூரிட்டி நிறுவனமான ஹெஸ்பர்ஸ்கை மென்பொருள்களுக்கு அமெரிக்காவில் தடை விதிக்கப்பட்டுள்ளது. ஹெஸ்பர்ஸ்கை தனது மென்பொருள்களை இனி அமெரிக்காவில் விற்பனை செய்யவோ அல்லது ஏற்கனவே விற்பனை செய்த மென்பொருள்களுக்கு அப்டேட் வழங்கவோ முடியாது என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த தகவல்களை அமெரிக்க வர்த்தகத்துறை செயலாளர் ஜினா ரைமோண்டோ வெளியிட்டுள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில் ரஷ்யா நிறுவனமான ஹெஸ்பர்ஸ்கை கொண்டு அமெரிக்காவின் மிக முக்கிய விவரங்களை சேகரிக்கும் பணிகளில் ரஷ்யா தொடர்ச்சியாக ஈடுபட்டு வருவதாக ஜினோ ரைமண்டோ குற்றம் சாட்டியுள்ளார். அமெரிக்கா மற்றும் அந்நாட்டு குடிமக்களுக்கு அவர்களது தொழில்நுட்பம் ஆபத்தை ஏற்படுத்தும் எனில் அதற்கு எதிராக நிச்சயம் நடவடிக்கை எடுக்கப்படும் என அமெரிக்க வர்த்தகத்துறை செயலாளர் தெரிவித்துள்ளார். எனவே மென்பொருள் துறையில் பிரபலமாக அறியப்படும் ஹெஸ்பர்ஸ்கை நிறுவனம் ரஷ்யாவின் மாஸ்கோவை தலைமையகமாக கொண்டு இயங்கி வருகிறது. உலகம் முழுக்க 400 மில்லியன் பேரும் 200க்கும் அதிக நாடுகளில் 2.7 லட்சம் கார்ப்பரேட் நிறுவனங்களை வாடிக்கையாளர்களாக கொண்டுள்ளது. இந்நிலையில் ஹெஸ்பர்ஸ்கை மென்பொருள்களுக்கு அமெரிக்காவில் தடை விதிக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது.
தமிழகத்தின் கள்ளக்குறிச்சி பகுதியில் கள்ளச்சாராயம் குடித்து உயிரிழந்தவர்களது எண்ணிக்கை 49 அதிகரித்துள்ளது. 125க்கும் மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டு மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டவர்களில் பலரின் நிலை கவலைக்கிடமாக உள்ளதால் இறப்பு எண்ணிக்கை அதிகரிக்கக்கூடும் என அச்சம் வெளியிடப்பட்டுள்ளது. இந்த விவகாரம் தொடர்பில் கள்ளச்சாராய விற்பனையில் ஈடுபட்ட குற்றச்சாட்டில் 4 கைது செய்யப்பட்டுள்ளனர். மெத்தனால் கலந்த விசச்சாராய உற்பத்தியிலும் விற்பனையிலும் ஈடுபட்டுள்ளவர்களை உடனடியாக கைது செய்து அவர்களிடம் உள்ள மெத்தனால் கையிருப்பை கைப்பற்றி அளிக்குமாறும் அவர்களுக்கு அது எவ்வாறு கிடைத்தது என்பதை விசாரிக்குமாறும் போலீசாருக்கு தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார். இதுபோன்ற குற்றங்களில் ஈடுபடுபவர்கள் குறித்து பொதுமக்கள் தகவல் தெரிவித்தால் உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் சமூகத்தை சீரழிக்கும் இத்தகைய குற்றங்கள் இரும்புக்கரம் கொண்டு அடக்கப்படும் எனவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். இதனிடையே இந்த சம்பவம் தொடர்பாக விசாரணை ஆணையம் அமைத்து விசாரணைகளை முன்னெடுக்க முதலமைச்சர் உத்தரவிட்டுள்ளார். ஜெர்மனி புலம்பெயர்தல் விதிகளை கடுமையாக்கியுள்ளதால் அந்நாட்டில் வாழ்ந்து வரும் புலம்பெயர்ந்தோர் வேறொரு நாட்டிற்குள் நுழையும் முயற்சியில் தீவிரமாக இறங்கியுள்ளார்கள். 6300 பேரை நாடு கடத்திய ஜெர்மனி ஒரு காலத்தில் பல்லாயிரக்கணக்கான புலம்பெயர்ந்தோரை இருகரம் நீட்டி வரவேற்ற ஜெர்மனியில் இன்று நிலைமை தலைகீழாக மாறியுள்ளது. எதிர்க்கட்சிகள் மற்றும் அவர்களை ஆதரிக்கும் மக்களின் அழுத்தத்திற்கு அஞ்சி ஆளும் அரசு கடுமையான புலம்பெயர்தல் கட்டுப்பாடுகளை அமுல்படுத்தியுள்ளது. அதன்படி புகலிட கோரிக்கைகளை வேகமாக பரிசீலிக்க துவங்கியுள்ள அதே நேரத்தில் புகலிட கோரிக்கை நிராகரிக்கப்பட்டவர்களை நாடு கடத்துவதும் அதிகரித்துள்ளது. ஜனவரி முதல் ஏப்ரல் வரையிலான 4 மாதங்களில் மட்டும் ஜெர்மனியில் இருந்து 6300 பேர் நாடு கடத்தப்பட்டுள்ளார்கள். பரபரப்பாக அதிகாலை 3 மணிக்கே புகலிட கோரிக்கையாளர்கள் வீடுகளில் ரெய்டுகள் மேற்கொள்ளும் அதிகாரிகள் அவர்களை நாடு கடத்தி வருவதாக கூறும் புலம்பெயர்ந்தோரில் சிலர், நாங்கள் ஒரு தவறும் செய்யவில்லை, ஜெர்மனி மொழி கற்கும் முயற்சியை கூட துவங்கியுள்ளோம், ஆனால் எங்கள் நாடுகள் பாதுகாப்பானவை என கூறி எங்களை எங்கள் நாடுகளுக்கு நாடு கடத்தும் முயற்சியில் இறங்கியுள்ளது ஜெர்மனி என்கின்றார்கள். ஜெர்மனியில் புலம்பெயர்தல் விதிகள் கடுமையாக்கப்பட்டுள்ளதால் புலம்பெயர்ந்தோர் பிரித்தானியாவிற்குள் நுழையும் முயற்சியில் இறங்கியுள்ளார்கள். சிலர் ஆங்கில கால்வாயை கடந்து பிரித்தானியாவிற்குள் நுழைந்து விட்டார்கள். சிலர் பிரான்ஸ் கடற்கரையில் படகுகளுக்காக காத்திருக்கிறார்கள். அவர்களில் ஒருவர் ஆங்கில கால்வாயை கடக்கும் தனது முந்தைய முயற்சியின் போது பிரான்ஸ் போலீசார் தங்கள் ரப்பர் படகை கிழித்து விட்டதால் தங்களால் பயணிக்க முடியாமல் போய்விட்டது என்றும் அடுத்த தருணத்திற்காக காத்திருப்பதாகவும் தெரிவிக்கின்றார். பிரித்தானியா தங்களை டுவாண்டாவுக்கு நாடு கடத்தினால் கூட பரவாயில்லை, தங்கள் சொந்த நாட்டுக்கு திரும்பி போக கூடாது என்று கூறும் சிலர் பிரித்தானியாவிற்குள் நுழையும் முயற்சியில் தீவிரமாக இறங்கியுள்ளனர். தென்கொரியாவில் குறைந்து வரும் பிறப்பு விகிதம் குறித்து கவலை அடைந்துள்ள அந்நாட்டு அதிபர் யூன் சுக் யோல் மக்கள் தொகையில் நெருக்கடி நிலை ஏற்பட்டுள்ளதாக அறிவித்துள்ளார். இதனால் பிறப்பு விகிதத்தை அதிகரிக்க புதிதாக பிறக்கும் குழந்தைகளுக்கு ரொக்கப்பணம் தந்து ஆதரவளிக்க தென்கொரியா முடிவு செய்துள்ளது. ஆக குறைந்த பிறப்பு விகிதத்தால் ஏற்பட்டுள்ள மக்கள் தொகை நெருக்கடி நிலைதான் தற்பொழுது மிக முக்கியமான பிரச்சனையாக தென்கொரியாவில் உருவாகியுள்ளது என்று யூன் சுக் யோல் கூறியுள்ளார். மக்கள் தொகை மிக வேகமாக குறைந்து வரும் இந்த நிலையில் தென்கொரியா உயிர்ப்பித்து இருக்குமா என்ற கவலை ஏற்பட்டுள்ளதாக அவர் மேலும் தெரிவித்துள்ளார். மக்கள் தொகை குறித்த இந்த அறிவிப்பை தென்கொரிய அதிபர் யூன் தான் தலைமை ஏற்றிருக்கும் நாட்டின் மூப்படையும் சமுதாயம் மக்கள் தொகை கொள்கை குழு கூட்டத்தில் புதன்கிழமை அன்று வெளியிட்டார். அந்த கூட்டத்தில் தென்கொரிய நிதி மற்றும் மக்கள் நலன் அமைச்சின் பிரதிநிதிகளும் கலந்து கொண்டதாக தெரிவிக்கப்பட்டது. மக்கள் தொகை தொடர்பாக 2023ஆம் ஆண்டுக்கு பிறகு அதிபர் யூன் தமது தலைமையில் கூட்டிய முதல் கூட்டம் இது என்பது குறிப்பிடத்தக்கது. ஏற்கனவே குழந்தை பிறப்பு விகிதத்தை அதிகரிக்க கடந்த காலத்தில் மேற்கொள்ளப்பட்ட திட்டங்கள் பலன் தராத நிலையில் தற்பொழுது அரசாங்கம் இதன் தொடர்பில் முழு மதிப்பீடு செய்துள்ளதாக விளக்கினார். இவ்வாண்டின் முதல் காலாண்டில் தென்கொரியாவின் கருத்தரிப்பு விகிதம் ஆக குறைந்த விகிதமாக 0.76 என இருந்தது. இந்த விகிதம் இவ்வாண்டு மேலும் குறைவாக 0.68 என குறையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த பிரச்சனையின் அவசர நிலையை உணர்ந்த அதிபர் யூன் தமது அரசாங்கம் முழு அளவிலான பதில் நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். ரஷ்யாவுக்கு எதிரான போரில் உக்ரைனுக்கு தென்கொரியா ஆயுதம் வழங்கினால் அது மிகப்பெரிய தவறு என விளாடிமிர் புடின் தெரிவித்துள்ளார். ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புடின் கடந்த 2 நாட்களுக்கு முன்னர் வடகொரியாவிற்கு விஜயம் மேற்கொண்டிருந்த போது புடின் முக்கியத்துவம் வாய்ந்த ராணுவ ஒப்பந்தம் ஒன்றில் கையெழுத்திட்டார். இந்த ஒப்பந்தத்தில் இரு நாடுகளில் ஏதேனும் ஒரு நாடு தாக்குதலுக்கு இலக்கானால் மற்றொரு நாடு கைகொடுக்க வேண்டும் என குறிப்பிட்டுள்ளார். இந்நிலையில் ரஷ்யா மற்றும் வடகொரியாவின் புதிய உடன்படிக்கைக்கு பதிலளிக்கும் வகையில் இரு நாட்டிற்குமான
ஒப்பந்தம் குறித்து பரிசீலிப்பதாக தென்கொரியா கூறியதை அடுத்து புடின் எச்சரிக்கை விடுத்துள்ளார். தென்கொரியா முன்னதாகவே இந்த ஒப்பந்தத்தை அதன் தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் என்று கண்டனம் வெளியிட்டது. உக்ரைனுக்கு ஆயுத ஆதரவு குறித்து மறுபரிசீலனை செய்ய திட்டமிட்டுள்ளதாக தென்கொரிய தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் சாங் ஹோ ஜின் தெரிவித்துள்ளார். இதேவேளை உக்ரைனுக்கு ஆயுதங்களை வழங்குவது குறித்து பரிசீலிப்பதாகவும் அதன் நிலைப்பாடு இந்த பிரச்சினையை ரஷ்யா எவ்வாறு அணுகுகிறது என்பதை பொறுத்தது என்றும் தென்கொரிய ஜனாதிபதி அலுவலகம் இன்று வெள்ளிக்கிழமை வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தென்கொரியா உக்ரைனுக்கு ஆயுதங்களை வழங்குவதற்கு தீர்மானித்தால் ரஷ்யா தென்கொரியாவின் தற்போதைய தலைமை சிரமங்களை எதிர்கொள்ளும் வகையில் தீர்மானங்களை எடுக்க நேரிடும் என புடின் தெரிவித்துள்ளார். இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்.